Hi dear students, welcome to A2 Career YouTube channel. Form D counseling பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பாராமெடிக்கல் கவுன்சிலிங் பத்தி நான் எக்கச்சக்கமா வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி ஃபார்ம் டி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம டாக்டர் ஆஃப் பார்மசி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது, ஒன்லி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் மட்டும்தான் வரும். இந்த இயர் பாத்தீங்கன்னா எப்படியும் 1000க்கும் மேற்பட்ட சீட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸாக்ட் சீட் வேகன்சி வந்ததுக்கு அப்புறம் சீட் வேகன்சி பத்தின அப்டேட் கொடுக்குறேன். போன இயர் பாத்தீங்கன்னா 11,000 சம்திங் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் டிக்கு வந்துருச்சு. இந்த இயர் பாத்தீங்கன்னா 12,000 சம்திங் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்குது. ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் இயர்லி பாத்தீங்கன்னா அதுக்கான காம்படிஷன் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. எக்ஸாம்பிளுக்கு 2024 பாத்தீங்கன்னா வெறும் 3000 சம்திங் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்துச்சு. அதே 2025 பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு 11,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த இயர் பாத்தீங்கன்னா ஒரு 12,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்குது. ஸோ ஃபார்ம் டி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங் மாதிரி தான் ப்ராசஸ் இருக்கும். பட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலேவா தான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மேபி ஃபார்ம் டிக்கான கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் ஓபன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஃபார்ம் டி கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பார்த்துடலாம். ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் மாதிரி உங்களுக்கு 3 ரவுண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரே ரவுண்ட்ல எல்லாருமே, அதாவது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப்ல இருந்து லாஸ்ட் ஃபைனல் அப்ளை பண்ணிருக்கிற கேண்டிடேட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் எடுத்து ஜாயின் பண்ணாத வேக்கன்ட் சீட் இருந்துச்சு, இப்ப 400 சீட் வேக்கண்டா இருக்குது அப்படின்னா சப்போஸ் செகண்ட் ரவுண்ட் நடத்துவாங்க. போன இயர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. சீட் வேகன்சி இருந்ததுனால. ஸோ ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் பாராமெடிக்கலை போல இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி எல்லாம் கால் ஃபார் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கட் ஆஃப்ல இருந்து லாஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ரவுண்ட்ல தான் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. 40ல இருந்து 48 இல்லைன்னா 50 காலேஜஸ் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த இயர் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் சீட் வேகன்சியை பத்தி. தென் இந்த ஃபார்ம் டி கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பார்த்துடலாம். செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அல்லனா செகண்ட் வீக் இல்லைன்னா செப்டம்பர் லாஸ்ட் வீக்குள்ள நமக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாருமே ஒரே ரவுண்ட்ல தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. முதல்ல பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்ல உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் உங்க ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பிஎஸ்டி, கேஎம்சிஹெச், ஆர்விஎஸ் இதே மாதிரி உங்களுக்கு என்ன காலேஜஸ் பிடிக்குதோ அந்த காலேஜஸ் லிஸ்ட்டை கொடுங்க. சேஃபஸ்ட் ஜோனுக்கு மினிமம் 15 காலேஜஸ் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் நிறைய காலேஜஸ் சூஸ் பண்றது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் ஃபீஸஸ் அப்படிங்கிறது மினிமம் 2 lakhsல இருந்து தான் ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் ஒவ்வொரு காலேஜ் வேரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்க கவுன்சிலிங் மூலமா போனா டொனேஷன் கட்ட வேண்டிய தேவை கிடையாது. ஓகே, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டேன், எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நான் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும். அதுலதான் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கணும்னா காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும். சரி, ஃபார்ம் டிக்கான ரேங்க் லிஸ்ட் அனலைசிஸ் பத்தி பார்த்துடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இயர் ஃபார்ம் டிக்கான அப்ளிகேண்டுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 200வது கட் ஆஃப்ல இருந்து ஃபைனல் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 75வது கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லாதனால செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் தான் இருக்கும். டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 180க்கு மேல இருக்கிறது ஒரு சேஃபஸ்ட் கட் ஆஃபா இருக்கும். தென் அந்த காம்படிஷன்ஸ் ஒரு சில பேர் சீட் எடுத்துட்டு ஜாயின் பண்ணாம தென் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வந்துருச்சு அப்படின்னா 100 கட் ஆஃப்மே மேபி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இயர் எப்படி காம்படிஷன் ஹெவி ஆகுது அப்படின்னு தெரியல. ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ். நம்ம பாராமெடிக்கல் மாதிரி 3 ரவுண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த அப்ளை பண்ண எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே என்ன பண்ணுவாங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ண வைப்பாங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணி சேராதவங்க, சீட் கிடைச்சி சேராத சீட் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு யூடியூப் சேனல், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.